ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங். கிராவிடேஷன் இந்த சாப்டர்ல கடைசி பாயிண்டா நாம கெப்லர்ஸ்லா போன கிளாஸ்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சாச்சு. அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கும் பார்க்க போறோம். நான் வந்து கெப்லர்ஸ்லாவை ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்குள்ள போறேன். ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம்ஸ்குள்ள போனா சில நேரம் அன்ஈஸியா ஃபீல் ஆவீங்க. அதனால என்னென்ன லா இருக்கு, அந்த லா ரிலேட்டடா ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ்குள்ள போறேன். அது இல்லாம நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இதுவரை என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா பத்தி படிச்சிருக்கோம். அதுல ப்ராப்ளம் டீல் பண்ணிருக்கோம். செகண்ட் பாயிண்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸ்மால் ஜி பத்தி டீடைல்டா படிச்சிருக்கோம். எதையுமே அதுல மிஸ் பண்ணல. நிறைய இடத்துல நிறைய பேர் அதை விட்டுட்டு படிப்பாங்க. அப்படி பண்ணாம அதை டீடைல்டா படிச்சிருக்கோம். ஏன்னா ஸ்மால் ஜி அப்படிங்கிற டேர்ம் வந்து என்டையர் பிசிக்ஸ்ல எங்க வேணாலும் உள்ள நுழையலாம். அதனால அதை எலாபரேட்டா படிச்சுக்கிட்டோம்னா அதுல இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் நம்மளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா எப்படி அந்த ஸ்மால் ஜி எந்த சாப்டர்ல உள்ள நுழைஞ்சாலும் நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். அதனால அதை கம்ப்ளீட்டா படிச்சிருக்கோம். தேர்ட் பாயிண்ட்ல நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு பார்த்திருக்கோம். ஃபோர்த் பாயிண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்சியல், ஃபிஃப்த் பாயிண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி. இந்த 3, 4, 5 இதோட தியரிஸும் இதோட லாஜிக்ஸும் செயின் மாதிரி இருக்கும். நான் 3 நடத்துறப்பயும் சரி, 4 நடத்துறப்பயும் சரி, 5 நடத்துறப்பயும் சரி, 3ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். அந்த மாதிரிதான் ப்ராக்ரஸ் ஆயிருக்கும். சிக்ஸ்த் பாயிண்டா நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்தோம். செவன்த் பாயிண்டா சேட்டலைட் பார்த்திருக்கோம். எய்த் பாயிண்ட் கெப்லர்ஸ் லா. மொதல் 5 பாயிண்ட் ஒரு சைடு அப்படின்னா 6, 7, 8 வேற சைடு. எப்பயுமே நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் 6, 7, 8ல இருந்து தான் அதிகமா என்ட்ரன்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6, 7, 8 நம்ம கரெக்டா படிக்கணும். அதுல எந்த ஒரியும் நம்மளுக்கு ஃபீல் ஆகக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போனா சூப்பரா இருக்கும். இதுல கெப்லர்ஸ்லாவோட ப்ரூஃப் நம்மளுக்கு புரியணும். கெப்லர்ஸ்லால என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சிடும். அதோட ப்ரூஃப் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா நான் போன இந்த ஆர்டர்ல போனா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா கெப்லர்ஸ்லா நிறைய புக்ல ஸ்டார்டிங்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் லாஜிக்ல படிச்சா ப்ரூஃப் நம்மளுக்கு புரியாது. எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஐடியா நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா கிடைக்காது. அண்ட் ஆல்சோ கெப்லர்ஸ் லாவுக்கு முன்னாடியே சோலார் சிஸ்டம் பத்தி நிறைய சயின்டிஸ்ட் நிறைய பேசியிருக்காங்க. அவங்க தப்பா பேசியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அன்ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எல்லா பிளானட்டும் ஸ்பியர் மாதிரி இருக்கும். பிளானட் இண்டிவிஜுவலா ஸ்பின் ஆகுது. பிளானட் சன்னை ரிவால்வ் பண்ணுது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சில தியரி எல்லாம் இப்படி சொல்லுது, எர்த் ஸ்டேஷனரியா இருக்கும், சன் வந்து எர்த்தை ரிவால்வ் பண்ணுது. அந்த மாதிரிலாம் சில தியரி வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. ஸோ சம் ராங் எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்மளோட சாப்டர் ஃபுல்லா என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கெப்லர்ஸ் லாவை கடைசியா கொண்டு போயிருக்கேன். அது இல்லாம போன கிளாஸே நான் ஒரு பாயிண்ட்டை தெளிவுபடுத்தியிருந்தேன். இப்ப நான் ஒரு மாஸ் என்ன இன்னொரு மாஸ் சுத்துது அப்படின்னா சேட்டலைட்ல நாம டெரைவ் பண்ண எல்லா ஃபார்முலாவும் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து யாரா இருக்கலாம்னா எர்த்தா இருக்கலாம், இன்னொரு மாஸ் சேட்டலைட்ல இருக்கலாம். நான் வந்து எர்த்தா இருக்கலாம், இன்னொரு மாஸ் மூணா இருக்கலாம். நான் சன்னா இருக்கலாம், இன்னொரு மாஸ் எர்த்தாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிளானட்டாவோ இருக்கலாம். ஸோ லாஜிக் ஒண்ணுதான். ஒரு மாஸ் மிடில் இருக்கு, இன்னொரு மாஸ் வந்து அந்த மிடில் மாஸை எலிப்டிக்கலா சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் பண்ணுது அப்படின்னாவே அவங்க எலிப்டிக்கல்னு சொன்னாலும் நம்ம அசம்சன்ல அதை சர்க்குலரா போட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா சேட்டலைட்ல டெரைவ் பண்ண ஃபார்முலா, சேட்டலைட்டோட ஸ்பீட், ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகுறதுக்கான டைம், சேட்டலைட் ஒரு ஆர்பிட்ல சுத்தும், அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா, சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜி, பொட்டன்சியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜின்னு சேட்டலைட்ல எல்லா ஃபார்முலாவையும் டெரைவ் பண்ணிட்டு வி கன்க்ளூட். அது அப்படியே என்ன அப்படின்னா கெப்லர்ஸ் லாவும் அப்ளிகபிள். இப்ப நான் சொன்ன எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள். நான் நிக்கிறேன், நீ சுத்தி வரேன்னா கூட ஸ்பேஸ்ல நிக்கணும். நான் ஸ்பேஸ்ல நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கணும். நீ என்னைய சுத்தி வர அப்படின்னா கூட நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலா சேட்டலைட்டுக்கு டெரைவ் பண்ண ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதா அல்டிமேட்டா அதுல இருக்கிற முக்கியமான விஷயம். இப்ப நாம கெப்லர்ஸ் லாவுக்குள்ள போயிட்டு லாவை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து திருப்பி போன கிளாஸ்ல ஒரு 3-4 ப்ராப்ளம் பார்த்திருப்போம். அங்கிருந்து திருப்பி 5-6ன்னு ப்ராப்ளம்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். கெப்லர்ஸ் வந்து 3 லால சோலார் சிஸ்டம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ அவர் நம்மளோட சோலார் சிஸ்டம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சோலார் சிஸ்டம் இருக்கு, ஆனா அவர் ஸ்பெசிபிக்கா பேசுனது நம்மளோட பத்தி தான். அதுல ஃபர்ஸ்ட் லா, அதாவது இது லா ஆஃப் ஆர்பிட்னு சொல்லலாம். இந்த லா படி சன்னை போக்கஸா வச்சுக்கிட்டு எல்லா பிளானட்டும் எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும் அப்படிங்கிறது. வேற எதுவும் இந்த லால அவர் பெருசா சொல்லல. அதுக்கு முன்னாடி எப்படி பிளானட் ரிவால்வ் ஆகுது, பிளானட் ரிவால்வ் ஆகுதா சன் ரிவால்வ் ஆகுதா, இந்த கன்ஃபியூஷன்லாம் இருந்தப்ப இல்ல எல்லா பிளானட்டும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சன்னை
ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இப்படி சுத்துது. சன்னை ஒன் ஆஃப் தி ஃபோக்கஸா வச்சுக்கிட்டு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்துது. அதுவும் பிளானட்லாம் ஒரே ஸ்பீட்ல சுத்தல. சன்னுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிறப்ப பிளானட்லாம் ஸ்லோவாகவும், க்ளோஸ் டு சன் வரப்ப கொஞ்சம் வேகமாகவும் என்ன ஆகுதுன்னா ரிவால்வ் ஆகுது அப்படின்னு லா ஆஃப் ஆர்பிட்ல என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. லா ஆஃப் ஆர்பிட் தான் கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா. அடுத்து செகண்ட் லா. செகண்ட் லா வந்து முன்னாடியெல்லாம் ரொம்ப பழைய சிலபஸ், அதாவது ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செகண்ட் லாவை யாருமே பாதர் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா செகண்ட் லாவை பாதர் பண்ணாததுனாலே அதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டைம்ல இந்த பிளானட் இங்க இருந்து இங்க வந்திருக்கு, அதே டைம்ல அதே பிளானட் இங்க இருந்து இங்க வருது. டிஸ்டன்ஸ் கவர்டு பாத்தீங்கன்னா இங்க ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியும், டிஸ்டன்ஸ் கவர்டு பாத்தீங்கன்னா இங்க கம்மியாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சைடு பிளானட் வந்து சன்னுக்கு க்ளோஸா இருக்கு, அப்ப வேகமா போகும். இந்த சைடு பிளானட் வந்து சன்னுக்கு வந்து அவேவா இருக்கு, அதனால ஸ்லோவா போகும். இப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அந்த பிளானட் வித் ரெஸ்பெக்ட் டு சன் ஸ்வீப் பண்ண ஏரியா ஈக்குவலா இருக்கும். இதுதான் செகண்ட் லா ஆர் லா ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல பிளானட் ஸ்வீப் பண்ண ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு சன் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத செகண்ட் லா. இதுக்கு நாம ப்ரூஃப் பார்த்தோம். கொஞ்சம் இந்த ப்ரூஃப்ல ரொட்டேஷனல் மோஷன் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். ரொட்டேஷனல் மோஷன்ல நல்ல ஐடியா இருந்தாதான் இந்த ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ரூஃப் படி இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிற இந்த விஷயம் A1 is equal to A2 when T is equal to constant, இந்த விஷயம் ப்ரொஃபஷனலா நம்மளுக்கு கிடைக்கும். dA by dt is equal to constant அப்படின்னு. ஏரியா இன்வால்வ் ஆகுது, பிளானட் சன்னு கெப்லர்ஸ்லா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா ப்ளே ஆகும். ஸோ அப்ப dA by dt is equal to constant. இதுதான் செகண்ட் லா. இதுவும் செகண்ட் லா தான். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அதே தான் அங்கேயும் சொல்லியிருக்கேன். இங்க லோக்கலா சொல்றேன், இங்க ப்ரொஃபஷனலா சொல்றேன். ஸோ இது லா ஆஃப் ஏரியா. தேர்ட் லா என்ன அப்படின்னா லா ஆஃப் பீரியட். லா ஆஃப் பீரியட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிளானட்டா இருந்தாலும் அது சுத்தி வர்றதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். ஒரு டைம் சுத்தி வர்றதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைம் பீரியட், இல்லைன்னா சுருக்கமா பீரியட்னு சொல்லலாம். அதோட ஸ்கொயர் வெர்ஷனும், அப்புறம் அது சுத்தி வரப்ப எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் சுத்தி வரும். எலிப்டிக்கல் ஆர்பிட்ல என்ன அப்படின்னா ரேடியஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால ஆவரேஜ் ரேடியஸ் எடுப்பாங்க. ஆவரேஜ் ரேடியஸ கெப்லர் மீன் டிஸ்டன்ஸ்னு சொன்னாரு. அதோட கியூப் வெர்ஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். இதான் அது. அதாவது இப்போ இந்த பிளானட் வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்துது, அதை நான் சர்க்குலர் ஆர்பிட்டா ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த ரேடியஸும் பிளானட் ஒரு டைம் கம்ப்ளீட் பண்றதுக்காகிற டைம் which is டைம் பீரியட், அதோட ஸ்கொயர் வெர்ஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அப்படிங்கறதான் கெப்லரோட தேர்ட் லா. ஸோ இதுக்கும் நாம ப்ரூஃப் பார்த்திருக்கோம். இதோட ப்ரூஃப்ல வர ரிசல்ட் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்ச ஒரு ரிசல்ட் தான். ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படிங்கிற டைட்டில் இது அப்படியே டெரைவ் பண்ணிருப்போம். அதுதான் திருப்பி இங்க ரீடெரைவ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் சேட்டலைட் ப்ராப்ளம் முடிச்சுட்டு பார்த்த கெப்லர்ஸ் லா அண்ட் தேர் ப்ரூஃப். இப்ப அதுல வந்து ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப 4th ப்ராப்ளம் எழுதிக்கோங்க. இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இது எழுதிக்கோங்க. The largest and shortest distance of the earth from the sun are R1 and R2. R1 and R2. Its distance from the sun, when it is perpendicular to the major axis of the orbit drawn from the sun. சுசானா மியூட் பண்ணுங்க. ஆப்ஷன் A R1 plus R2 by 4. Option B R1 plus R2 divided by R1 minus R2. Option C 2 R1 R2 by R1 plus R2. Option D R1 plus R3.
எர்த் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சன்னை ரிவால்வ் பண்ணுது. அதுல R1 R2ன்னு 2 டிஸ்டன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வந்து லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் டு எர்த், இன்னொன்னு வந்து ஷார்ட். இது ரெண்டையும் கொடுத்துட்டு அவங்க வேற ஒரு டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க, ஏதோ ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு கேட்கறாங்க. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எலிப்ஸோட ஃபண்டமெண்டல்ஸும் அதுல இருக்கிற ஃபார்முலாஸும் தெரிஞ்சாதான் இதை டீல் பண்ண முடியும். அதனால அது நம்மளுக்கு அரைகுறையா தான் தெரியும். யாரும் அது அவ்வளோக்கா படிச்சிருக்க மாட்டோம். எலிப்ஸ் பத்தி அரைகுறையா தான் தெரியும். அதனால இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். ஆன்சர் பார்த்தாச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். அந்த ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நான் அவங்க சொன்ன மாதிரி ஒரு டயக்ராம் போடுறேன். இது சன். இது வந்து என்ன அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்பிட்ல பிளானட் ரிவால்வ் ஆகுற அந்த லாஜிக். சன்னுக்கும் எர்த்துக்கும் அக்ராஸா உள்ள ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து R2, லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து R1. அப்படின்னா இது R1, இது R2 மாத்தி எழுதிக்கிறணும். அப்புறம் இந்த கோடே தப்பு. இது எப்படி வரையணும்னா இங்க பாருங்களேன். இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் when it is perpendicular to the major axis of the orbit drawn from the sun. அப்ப நான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, இது ராங். எப்படி போடணும் அப்படின்னா சன்ல இருந்து போடணும். நான் ரெட்டிங்ல போட்டு காமிக்கிறேன், நீங்க அந்த டயக்ராம் போட்டுக்கிறணும். இப்ப நான் போட்டிருக்கிற இந்த லைன் போடக்கூடாது. சன்ல இருந்து இப்படி ஒரு லைன் போடணும். சன்னுக்கும் ரிவால்வ் ஆகுற அந்த எர்த்தோட ஆர்பிட்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் கேபிட்டல் ஆர். இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் பிளாக்ல போட்டிருக்கிற இந்த லைன் தப்பு, இங்க போடக்கூடாது. சன்ல இருந்து வரையணும். சன்ல இருந்து இந்த ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலரா கிரியேட் ஆகிற டிஸ்டன்ஸ் என்ன, கேபிட்டல் ஆர் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் அவங்க R2ன்னு சொல்லியிருக்காங்க, லாங் டிஸ்டன்ஸ் R1ன்னு சொல்லியிருக்காங்க. எலிப்ஸ் ப்ராப்பர்ட்டி படி, எலிப்ஸ் ஃபார்முலா படி இதுதான் ஆன்சர். 2/r is equal to 1/r1 plus 1/r2. இதை சால்வ் பண்ணி கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இதுல டெக்னிக்கலா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எலிப்ஸ்ல 3 விதமான டிஸ்டன்ஸ் நாம மெஷர் பண்ணலாம். ஒன்னு சன்னுக்கும் பிளானட் ரிவால்வ் ஆகுற அந்த ஆர்பிட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஷார்ட் டிஸ்டன்ஸ், இன்னொன்னு சன்னுக்கும் பிளானட் ரிவால்வ் ஆகுற அந்த ஆர்பிட்டுக்கு அக்ராஸா உள்ள லாங் டிஸ்டன்ஸ், இன்னொன்னு சன்ல இருந்து வரையில ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கீழேயும் வரையலாம் மேலேயும் வரையலாம், ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க மேலே கேபிட்டல் ஆர்னா கீழேயும் கேபிட்டல் ஆர் தான் வரும். நம்ம டயக்ராம் ஃப்ரீ ஹேண்ட்ல வரைகிறதுனால அன்னிவனா தெரியுது. ஸோ இது வந்து தேர்ட் டிஸ்டன்ஸ். இதுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இது. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்குலாம் இது தெரியாது. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பதான் எனக்கும் தெரியும். அதை வச்சு நான் ஆன்சர் எடுத்திருக்கேன். அப்ப இனிமேல் இந்த லாஜிக்ல ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். ஏதாவது நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கனாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். எழுதிக்கங்க. இப்போ மிர்துலா ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னா கால் பண்ணுங்க. அப்புறம் அன்பு செல்வன் ஒரு ஸ்டூடெண்ட், நீங்களும் கிளாஸ் முடிஞ்சோன்னா கால் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம வந்து கெப்லர்ஸ் லா ப்ராப்ளம் முடிச்சுட்டு அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் சிலது பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸ்ல JEE 2019 ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்னும் ஒரு கிளாஸ்ல இந்த கிராவிடேஷன் அப்படிங்கிற சாப்டர் வந்து முடிஞ்சிடும். முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. If the distance between the earth and sun were to be doubled, if the distance between the earth and sun were to be doubled from its present value,
from its present value, the number of days in a year would be, the number of days in year would be, option A 64.5, option B 1032, option C 182.5, option D 730. क्वेश्चन எழுதியாச்சா? क्वेश्चन எழுதியாச்சா? இப்ப இந்த क्वेश्चनோட ஆன்சர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கெப்லர்ஸ் தேர்ட் லாவுக்குள்ள போயிடலாம்ப்பா. கெப்லர்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிளானட் ஒரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்றதுக்கான டைம் வந்து கேபிட்டல் Tன்னு சொல்லுது. அதோட ஸ்கொயர் வெர்ஷனும் பிளானட்டுக்கும் சன்னுக்கும் நடுவுல இருக்கிற இந்த மீன் டிஸ்டன்ஸோட கியூப் வெர்ஷனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதுல கேபிட்டல் Tங்கிறது டைம் பீரியட்ங்கிறது டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் ரவுண்டு இந்த இடத்தை பொறுத்த வரையும். இப்ப இந்த பிளானட் வந்து சப்போஸ் எர்த்னா ஒன் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 365 டேஸ் எடுத்துக்கும். அப்ப இந்த டைம் பீரியடுக்கு பதில் நம்ம 365 டேஸ்னு போடலாம். எப்பனா பிளானட் எர்த்தா இருந்தா. இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு பாத்தீங்களா, அதை டபுள் பண்ணிட்டா அப்ப இந்த பிளானட் எர்த்தா இருந்தா ஒன் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? நார்மலா டிஸ்டன்ஸ் ஆரா இருந்துச்சுன்னா பிளானட் ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு 365 டேஸ் எடுத்துக்கும். இந்த பிளானட் எர்த்தா இருந்தா. இப்ப பிளானட் எர்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த டிஸ்டன்ஸ் 2r மாத்திட்டாங்க, டபுள் பண்ணிட்டாங்க. அப்ப டைம் பீரியட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சன் பிளானட் சுத்துது, டிஸ்டன்ஸ், டைம் பீரியட் அப்படின்னா கெப்லர்ஸ் தேர்ட் லாவோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ கெப்லர்ஸ் தேர்ட் லாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, T² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R3. நார்மலா டைம் பீரியட் T1, செகண்ட் சிச்சுவேஷன்ல டைம் பீரியட் T2, நார்மலா டிஸ்டன்ஸ் R1, செகண்ட் சிச்சுவேஷன்ல டிஸ்டன்ஸ் R2, இந்த டைம் பீரியட் 365 டேஸ் நார்மலா. இந்த டைம் பீரியட் T2 கால்குலேட் பண்ணணும். நார்மலா டிஸ்டன்ஸ் R1, செகண்ட் சிச்சுவேஷன்ல டிஸ்டன்ஸ் வந்து 2r1 சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் மாதிரி அப்படியே டபுள் ஆயிருச்சு. அப்ப R2க்கு பதில் 2r1 போட்டுடலாம். அந்த ஸ்கொயர் கியூப்லாம் அப்படியே மெயின்டைன் பண்றேன். அப்ப R1 கியூப் கேன்சல் ஆயிரும். 2 கியூப் பண்ணா 8ன்னு வந்துடும். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இந்த T2 ஸ்கொயர் இங்கிட்டு போயிடும். அப்ப சால்வ் பண்ணி இல்ல ரூட் எடுத்து எல்லாத்தையும் பண்ணா எனக்கு T2 வந்து 1032 டேஸ்னு வருது. அவ்வளவுதான். முதல்ல இது கெப்லர்ஸ் தேர்ட் லா பேஸ்டு ப்ராப்ளம்னு நம்மளுக்கு புரியணும். அது புரிஞ்சிடும். அப்படின்னா தேர்ட் லாவோட ஃபார்முலாக்குள்ளதான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. ரெண்டு சிச்சுவேஷன் அவ்வளவுதான். ஒரு சிச்சுவேஷன்ல வந்து டைம் பீரியட் 365 டேஸ், அது நம்மளுக்கு தெரியும். அது அவங்க கிவன் டேட்டால கொடுக்காம எர்த்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு சிச்சுவேஷன்ல டைம் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எழுதிக்கங்க. ஆன்சர் எழுதியாச்சா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ரக்ஷன் கொஸ்டின் எழுதலன்னு சொல்றான். கொஸ்டின் எழுதிக்கங்க. எழுதலன்னா சீக்கிரம் எழுதிட்டு சொல்லுங்க. ரக்ஷன் கொஸ்டின் எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் எழுதுங்கப்பா. அக்கார்டிங் டு கெப்லர்ஸ் செகண்ட் லா, according to Kepler's second law,
the radial vector to a planet from the sun, the radial vector to a planet from the sun sweeps out equal area, sweeps out equal areas in equal interval of time. In equal interval of time. This law is a consequence of option A, conservation of linear momentum. Option B, conservation of angular momentum. Option C, conservation of energy. Option D, conservation of kinetic energy. என்னப்பா ஆன்சர் இதுக்கு? கெப்லர் செகண்ட் லா படி எந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்? கான்சிக்வன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன்னா எந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்னு கேக்குறாங்க. எந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்? ஸோ ஆங்குலர் மொமெண்டம் தான் கான்ஸ்டன்ட். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவங்க கெப்லர் செகண்ட் லாவை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. கெப்லர் செகண்ட் லா படி ரேடியல் வெக்டார் ஸ்வீப் பண்ற அந்த ஏரியா வந்து ஈக்குவலா இருக்கும் ஃபார் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அது அப்படி இருக்கணும்னா எது வந்து கன்சர்வ்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் பாருங்களேன், கெப்லர் செகண்ட் லாவோட ப்ரூஃபே உங்களுக்கு காமிக்கிறேன். செகண்ட் லாவோட ப்ரூஃப் படி பாருங்க, இந்த எல் கான்ஸ்டன்டா இருந்தாதான் டிஏ பை டிடி கான்ஸ்டன்ட் வரும். கொஸ்டின்ல டிஏ பை டிடி கான்ஸ்டன்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப அடுத்து யார் கான்ஸ்டன்ட் கேக்குறாங்க? எல் கான்ஸ்டன்ட். ப்ரூஃப் படிக்கிறப்ப நம்ம எல் கான்ஸ்டன்ட் சோ தட் டிஏ பை டிடி கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். கொஸ்டின்ல டிஏ பை டிடி கான்ஸ்டன்ட் சோ தட் எல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ அப்ப ஆப்ஷன் வந்து பி இதான் கரெக்ட். இதுல ஒன்றும் பெருசா திங்க் பண்ண வேண்டிய நெசசிட்டி வரல. வி டிட் கெப்லர் செகண்ட் லா இன் ப்ராப்பர் வே. அதனால பெருசா பிரச்சனை வராது. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து பி. தப்புன்னு எழுதி சீனு போட்டுருங்க. ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஒரே ஒரு நிமிஷம் பா. அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ பிளானட் இன் an elliptical orbit about the sun at positions A, B and C are the kinetic energies of a planet in an elliptical orbit about the sun at positions A, B and C are K suffix A, K suffix B and K suffix C respectively. AC is the major axis and SB is perpendicular to AC. AC is the major axis and SB is perpendicular to AC at the position of sun S as shown in the figure. At position of sun S as shown in the figure. Then KA greater than KB greater than KC. Option A adu. Option B, KB less than KA less than KC.
KB less than KA less than KC. Option C, KA less than KB less than KC. Option D, KB greater than KA greater than KC. இந்த வாரம் சண்டே கிராவிடேஷன் டெஸ்ட், அடுத்த வாரம் சண்டே வந்து வால்யூம் 1 டெஸ்ட். வால்யூம் 1 டெஸ்ட் கிராவிடேஷன்ல இருந்தும் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல இருந்தும் நிறைய கொஸ்டின் இருக்கும். மித்த சாப்டர்ஸ்ல இருந்து கம்மியான கொஸ்டின்ஸ் இருக்கும் வால்யூம் 1ல. டோட்டல் கொஸ்டின் நான் செட் பண்ணிட்டு சொல்றேன். இப்பதான் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். செட் பண்ணிட்டு சொல்றேன். போன வருஷம் ஒரு வால்யூம் 1 வச்சிருந்தேன், அதே ரிப்பீட் பண்றதுக்கு விரும்பல, புதுசு செட் பண்ணிட்டு சொல்றேன் நான். இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரையும் ஏபிசின்னு 3 பொசிஷன் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பிளானட் ரிவால்வ் ஆகுது. அதோட கைனடிக் எனர்ஜி லாஜிக்ஸ் என்ன அப்படின்னு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சன்னுக்கு வெரி க்ளோஸ் பொசிஷன் ஏ, கொஞ்சம் தள்ளி இருக்கிற பொசிஷன் பி, ரொம்ப தள்ளி இருக்கிற பொசிஷன் சி. ஆனா டயக்ராம்ல அப்படி தெரியாது. ஏன்னா டயக்ராம் நான் ஃப்ரீ ஹேண்ட்ல போட்டிருக்கிறதுனால இதுதான் சின்னதா தெரியும். பட் உண்மையிலுமே இந்த பொசிஷன், இந்த டிஸ்டன்ஸ் தான் சின்னது. இது கொஞ்சம் பெருசா இருக்கும், இது ரொம்ப பெருசு. நாம கெப்லரோட ஃபர்ஸ்ட் லாலே ஒரு பாயிண்டை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். க்ளோஸ் டு சன் வந்து பிளானட் வந்து வேகமா போகும் அப்படின்ட்டு. அப்ப இந்த ஏங்கிற பாயிண்ட்ல தான் பிளானட்டோட ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்பீட் ஜாஸ்தியா இருந்தா ஏங்கிற பாயிண்ட்ல கைனடிக் எனர்ஜியும் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா கைனடிக் எனர்ஜிக்கான ஜெனரல் ஃபார்முலா 12 mv². அப்ப கைனடிக் எனர்ஜி ஏ சுட் பி கிரேட்டர் தன் பி, பி சுட் பி கிரேட்டர் தன் சி. இருக்கிறதுலே இங்கதான் ஸ்லோவா போகும், இங்க மீடியம், இங்க ரொம்ப ஃபாஸ்டா போகும். அப்ப அந்த ஆர்டர்ல இருக்கிற கைனடிக் எனர்ஜி ஆன்சர் எதுவோ அதுதான் கரெக்ட். இந்த டயக்ராம் வரைகிறப்ப என்ன அப்படின்னா, நான் அப்படி வரையல, ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சிருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா தெரியுது. பட் ரியல் டயக்ராம் தான் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. அப்படி பாக்குறப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான், ஏஎஸ் தான் ரொம்ப கம்மியா இருக்கும், எஸ்பி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், எஸ்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த ஆன்சர் கரெக்ட். க்ளோஸ் டு சன் வெலாசிட்டி இஸ் ஹை, ஸோ கைனடிக் எனர்ஜி அட் ஏ should be high, then B should be high than C. அவ்வளவுதான். முடிச்சாச்சா? அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन எழுதுங்க. An unknown planet orbits the sun. An unknown planet orbits the sun with distance twice the semi-major axis distance. With distance twice the semi-major axis distance of the Earth's orbit. Of the Earth's orbit. If the Earth's time period is T1, if Earth's time period is T1, what is the time period of this unknown planet? What is the time period of this unknown planet? ரொம்ப சிம்பிள்ப்பா. ஒரு பிளானட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சன் ஆர், இன்னொரு பிளானட்டுக்கு அது அப்படியே ட்வைஸ். ஒரு பிளானட்டுக்கு டைம் பீரியட் டீனா இன்னொரு பிளானட்டுக்கு டைம் பீரியட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் பீரியட் டிஸ்டன்ஸ், அப்ப கெப்லர்ஸ் தேர்ட் லாவோட ஃபார்முலா. அதே மாதிரி சன்னை ரிவால்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. சோலார் சிஸ்டம்னாவே கெப்லர்ஸ் லா தான். அதுல டைம் பீரியட் லாஜிக் வரப்ப தேர்ட் லா. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன், T² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R3. முதல் பிளானட்டோட டைம் பீரியட் T1, ரெண்டாவது பிளானட்டோட டைம் பீரியட் T2, முதல் பிளானட்டோட டிஸ்டன்ஸ் மீன் டிஸ்டன்ஸ் R1, ரெண்டாவது பிளானட்டுக்கு R2ன்னு போட்டிருக்கேன். அந்த ஆர்பிட் டிஸ்டன்ஸ் R2ன்னு போட்டிருக்கேன்.
இதை அப்படியே டிவைட் பண்ணிருக்காங்க. அதாவது இதுல வந்து என்ன அப்படின்னா T1/T2 ஹோல் ஸ்கொயர் will become as R1/2R1. இதான் அவங்க சொல்லியிருக்கிற க்ளூ. R2 ரெண்டாவது பிளானட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளானட் மாதிரி ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செமி மேஜர் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸ் ட்வைஸ்னா எல்லா டிஸ்டன்ஸும் ட்வைஸ் ஆயிரும், அவ்வளவுதான். அவங்க என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் அது டிஸ்டன்ஸா நம்ம எடுத்துக்கிட்டா போதும். R1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இட் will become as 1/8. இதுல இருந்து நம்ம T2 கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதான். எழுதிக்கங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தாச்சு. தரன் மியூட் பண்ணாம இருக்கு, மியூட் பண்ணிருங்க. முடிச்சாச்சா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. இது சும்மா பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள். Assume that you are in another solar system. Assume that you are in another solar system and provided with the set of data given below. And provided with the set of data given below. Consisting of the planet's semi-major axis. Consisting of the planet's semi-major axis and time periods. And time periods. Can you infer the relation connecting semi-major axis and time period? Can you infer the relation connecting semi-major axis and time period? ஒரு பக்கம் planet imaginary, second column time period T in year, third column semi-major axis R in AU. In AU. அது வந்து 5 பிளானட் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்ட்டு. நம்பர் 2, 3, 4, 5, 6 இருக்கு டைம் பீரியட்ல. இதுல செமி மேஜர் ஆக்சிஸ்ல 8, 18, 32, 50, 72 இருக்கு. இது ஏதோ ஒரு புது சோலார் சிஸ்டமோட டீடைல்ஸ். நம்மளோட சோலார் சிஸ்டம் படி நம்மளுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா T² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R3. நம்ம சோலார் சிஸ்டம்ல இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு ஒபே ஆகுது. இந்த புது சோலார் சிஸ்டம்ல இதே மாதிரி எந்த ஃபார்முலா ஒபே ஆகும்? இந்த டேட்டா வச்சு இதே மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னப்பா ஃபார்முலா கொடுக்கலாம்? டேட்டாஸ் வச்சு சொல்லுங்க. இது நம்ம சோலார் சிஸ்டமுக்கான ஃபார்முலா. அவங்க சொல்லியிருக்கிற சோலார் சிஸ்டம்ல டைம் பீரியடுக்கும் ஆருக்குள்ள ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இதே மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லணும். என்ன ஃபார்முலா நம்மளுக்கு செட் ஆகும்? ஜெயவேல் கரெக்டா சொன்ன மாதிரி தெரியுது. கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டு சொல்லுங்க. T² ப்ரொபோர்ஷனல் டு R போட்டா வராது ரீதேஷ். T² போட்டா 4, R வந்து 8ல இருக்கு. இப்படி போட்டா வரும் பாருங்களா. T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2R². சாரி, R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இல்ல R இஸ் ஈக்குவல் டு 2T². கரெக்ட் தான், ரீதேஷ் சொன்னது கரெக்ட் தான். கரெக்ட் தான். இப்போ இதுல நீங்க டேட்டா ஸ்பீட் பண்ணி பாத்தீங்கன்னா இது செட் ஆகும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல T-க்கு பதில் 2, 2² 4, 4 into 2 8 இந்த ஆன்சர் வந்துடும். செகண்ட் கேஸ்ல T-க்கு பதில் 9, அப்ப T² 9, 9 into 2 18 இது சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அவ்வளவுதான். அப்ப இதான் ஆன்சர். அதான் சொன்னேன், கொஸ்டின் பார்க்க ஏதோ பெருசா இருக்கும், ஆனா ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். எழுதியாச்சா?
நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. முடிஞ்சிருச்சு. கெப்லர்ஸ் லால கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட கிராவிடேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல வந்து தியரியா இனிமேல் படிக்க வேண்டிய நெசசிட்டி எதுவும் கிடையாது. பட் நீங்க சில இந்த கிராவிடேஷன்லயே சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிளானட் மூவ்மெண்ட்லயே சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மார்ஸ் இந்த மாதிரியான பிளானட்டோட நீங்க தமிழ்ல பார்த்திருப்பீங்களா? குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியோட பலன்கள்னு நிறைய புக்கு போடுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு புக்கை வாங்கி ஏதோ ஒரு ராசியோட பலனை படிச்சுக்கிட்டே பாருங்களேன். அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல சனி வக்ர காலம், குரு வக்ர காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதி இருப்பாங்க. அந்த வக்ர காலமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது பின்னாடி போகுது, அந்த பிளானட் வந்து பின்னாடி போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலா பிளானட் எதுவும் பின்னாடி போகாது. குரு வக்ர காலம்னா குரு ஒரு 3 மாசம் பின்னாடி போகுது. சனி வக்ர காலம்னா சனி ஒரு 6-7 மாசம் பின்னாடி போகுது. எர்த்த கம்பேர் பண்றப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கிடையாது. எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் எல்லா பிளானட்டும் ரிவால்வ் பண்ணும். ஒரு டைம் பாக்குறப்ப நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இது குரு அப்படின்னா நாம இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். நாம கொஞ்சம் வேகமா மூவ் பண்ணுவோம். நாமன்னு நான் யார சொல்றேன்னா எர்த்த. அப்ப இன்னொரு டைம் பாக்குறப்ப இது பின்னாடி இருக்கும், இது முன்னாடி போன மாதிரி இருக்கும். ஆனா நம்மளோடது சின்ன ஆர்பிட், இதோடது பெரிய ஆர்பிட். சோ அதனால ஒரு சில இப்ப யாரோ வந்து ஸ்கிரீனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அது யாருன்னு தெரியல. ஒரு மலை அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப என்னோட உருவம் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. என்னோட உருவம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது யாருன்னு பார்த்து வெளியே வாங்க. இது பண்ணாதீங்க. அவைலபிள்னா ஓகே. என் உருவம் அவைலபிள்னா ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்ப வந்து சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, பிளானட் வந்து மார்ஸை கம்பேர் பண்றப்ப பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் எர்த்து. சில நேரங்கள்ல வந்து எர்த்து முன்னாடி போயிட்டு மார்ஸ் பின்னாடி வர மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பீட் வேரியேஷன்ஸ்னாலையும் ஆர்பிட் சைஸ் வேரியேஷன்ஸ்னாலையும் வர்ற ஒரு இஷ்யூ. பட் இது அஸ்ட்ராலஜில என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பிளானட் வந்து சம் பிளானட்ஸ் எர்த்துக்கு ரிவர்ஸ்ல போகுது, பேக் சைட்ல போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது அவங்க பேக் சைட்ல மூவ் ஆகுதுன்னா எந்த இடத்துலயும் இன்சிஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அது லேட்டஸ்டா வர அஸ்ட்ராலஜிஸ்ட் தான் அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்றதா எனக்கு தோணுது. பட் இன் ரியல் அஸ்ட்ராலஜி கான்செப்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பொசிஷன் வச்சுதான் பேசியிருப்பாங்க. சோ அப்ப கெப்லர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது, நிறைய சயின்டிஸ்ட் தப்பு தப்பா சொன்னதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற அந்த இடத்துல கிளியரா இருக்கு. அவங்க என்ன ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இதெல்லாம் கிளியரா சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா கிளியரா என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது வந்து ரியலி ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த பஞ்சாங்கம், தேதி காலண்டர் இதெல்லாம் குடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து வானிலை ரிப்போர்ட்டோட மேட்ச் ஆகியே போகுது. பெருசாலாம் வந்து இல்லவே இல்ல. இப்ப இந்த 2020ல இந்த காலண்டர்ல ஒரு கோட் போட்டிருப்பாங்களா, அந்த கோட் வந்து நான் பார்த்தேன். அந்த கோட்ல 2020ல எனக்கு தெரிஞ்சு மார்ச்சுக்கு அப்புறம் நான் டெய்லி பார்த்த எல்லாமே, தொத்து வியாதியில இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற கோட்டு. எத சாப்பிட்டா தொத்து வியாதி வராது, எத சாப்பிட்டா தொத்து வியாதி வராது அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. சோ அப்ப அவங்க அத பிரிடிக்ட் பண்றாங்க. இந்த இயர்ல இப்படி எல்லாம் இருக்கும், இந்த மாரிலாம் வரும் அப்படின்னு பிரிடிக்ட் பண்ணி, அந்த அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, கரெக்ட்டா பப்ளிஷ் பண்றாங்க. சோ பட் அதுவும் நம்பர்ஸ் பேஸ்டு ஒரு பிரிடிக்ஷன் தான். பட் தட் நம்பர்ஸ் அண்ட் நம்பர் லாஜிக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, கரெக்ட்டா இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ல தான் பைக்கு பதிலு 3.14 அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கும். பைனா 3.14 22/7ன்னு சொல்றோம்ல, அதோட ப்ரூஃப்லாம் இருக்கும். ப்ரூஃப் பாத்தீங்கன்னா லாஜிக் லெஸ்ஸா இருக்கும். பட் வந்து அவங்க அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல அது கரெக்ட்டா என்ன ஆகும்னா செட் ஆகும். சோ இங்க நெறைய இது வந்து சான்ஸ்கிரிட்லயும், தமிழ்லயும் வந்து நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு டெக்னாலஜி இல்லாத நேரத்திலேயே நெறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அது எல்லாமே கிளியரா இருக்கு. ஸ்டில் அது ரிசர்ச்லயே இருக்கு. சோ ரிசர்ச்ல இருந்து ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா, சயின்ஸோட கோரிலேட் பண்ணி அத பேசிடுறாங்க. ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா, அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அந்த மாரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நான் கிராவிடேஷனல் லா நடத்துறப்பயே சொல்லியிருந்தேன். கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்? பெரிய பெரிய இடங்களுக்கு போனா என்ன நடக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாமே இப்படியே போயிட்டே இருக்கும். ரிசர்ச்சாவே போயிட்டு இருக்கும். சரி இப்ப நாம முடிச்சாச்சு. இப்ப நான் ஏன் இத சொல்ல வந்தேன்னா, இந்த பிளானட் ரிவர்ஸ்ல போகுதுன்னு ஒரு லாஜிக் வந்து அங்க எங்கேயாவது இருக்கும். பட் அது மாரி கிடையாது. எர்த் வந்து அத பீட் பண்ணிருக்கு. எர்த் பேக்ல இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கு காரணம் எர்த்தோட ஸ்பீட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தட் பிளானட் ஸ்பீட் ஈவனா இருக்காது. அன்ஈவனா இருக்கும். சோ அதனால தான் இந்த பிரச்சனை. இது ரிலேட்டடா உனக்கு ஏதாவது தேவை அடிஷனலா படிக்கணும் அப்படின்னா, நீ வந்து அ
புது ஸ்டேட் போர்ட் புக்கு வால்யூம் 2 6th சாப்டர் ரெஃபர் பண்ணிப்பாரு. புது ஸ்டேட் போர்ட் புக்ல பாரு. அந்த இடத்துல 3D வியூல டயக்ராம் போட்டு சூப்பரா என்ன பண்ணிருப்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எப்ப வெயில் காலம், எப்ப மழை காலம், இதெல்லாம் உனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா சன்னுக்கு பக்கத்துல இருக்கிறப்ப வெயில் காலம், சன்னை விட்டு வெளியே போறப்ப மழை காலம் அப்படி நினைக்கிறோம். அது கிடையாது. எப்ப வெயில் காலம், எப்ப மழை காலம், எப்ப குளிர்காலம், யாருக்கு எப்ப, இந்தியாவுக்கு அது எப்ப, வேற கண்ட்ரிக்கு எப்பங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனாலும் அதுல சில டயக்ராம்ஸ் இருக்கும். பட் அது வந்து நம்மளோட செல்ஃப் நாலேஜை க்ரோத் பண்ற சில விஷயங்கள் தானே தவிர என்ட்ரன்ஸுக்கோ போர்டு எக்ஸாமுக்கோ அது நம்மளுக்கு தேவைப்படாது. வேணும்னா நீ போய் அதை என்ன பண்ணிக்கலாம்னா பர்சனலா படிச்சுக்கலாம். அந்த டயக்ராம் பாக்குறப்பே உனக்கு புரிஞ்சிடும். நாம இப்ப எந்த மந்த்ல இருக்கோம், அப்ப நாம எந்த இடத்துல சன்னை விட்டு தள்ளி இருப்போம், எந்த ஆர்பிட்ல எந்த பொசிஷன்ல இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் உனக்கே என்ன ஆயிரும் அப்படின்னா புரிஞ்சிடும். சோ என்னைய பொறுத்தவரை அது மேண்டேட்டரி கிடையாது. நீ செல்ஃபா படிக்கிறதுனா என்ன பண்ணிக்கன்னா படிச்சுக்கோ. இப்ப நாம இந்த கிராவிடேஷன்ல அடிஷனலா நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு அடுத்த ஒரு 1 hour இருக்குல்ல நம்மளுக்கு, இதுல அடிஷனலா நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல நாம வந்து JEE 2019 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கிராவிடேஷனும் ப்ராப்ளம்ஸும் பார்க்க போறோம். அடிஷனல் ப்ராப்ளம்ஸ்னு போட்டு இப்ப இதை எழுதிக்கோங்க. Gravitational additional problems. First problem. The gravitational potential energy of the moon. The gravitational potential energy of the moon with respect to Earth is option A, always positive. Option B, always negative. Option C, can be positive or negative. Option D, always zero. கிராவிடேஷன் மாதிரியான சாப்டர்ல பொட்டன்சியல் எனர்ஜிக்குன்னு சில ஸ்பெஷல் ஃபார்முலா நாம டெரைவ் பண்ணியிருக்கோம். அதுவும் 5th பாயிண்ட்ல அந்த ஃபார்முலாவை நாம டெரைவ் பண்ணியிருக்கோம். அந்த 5th பாயிண்ட்லயே நாம MGH எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ஒரு சின்ன தியரியா ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்தவரையும் பொட்டன்சியல் எனர்ஜி MGHங்கிற ஃபார்முலா நம்மளுக்கு தேவைப்படாது. பொட்டன்சியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -G m1 m2/r அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் தேவைப்படும். இந்த ஃபார்முலாலேயே மைனஸ் வந்துருச்சு. அப்ப சன்னுக்கும் எர்த்துக்கும் அக்ராஸா உள்ள பொட்டன்சியல் எனர்ஜி ஆல்வேஸ் நெகட்டிவ். ஏன் மைனஸ் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சன் எர்த்தை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அட்ராக்டிவ் அப்படிங்கிற லாஜிக்கை கன்வின்ஸ் பண்றதுக்கு இந்த மைனஸ் என்ன ஆகுதுன்னா வருது. அவ்வளவுதான். எழுதிக்கங்க. அவ்வளவுதான் ஆன்சர். கம்மிங் ஃப்ரைடே கிறிஸ்மஸ். ஸோ தேர்ஸ்டே வந்து கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் ஈவினிங் வரும். நம்ம இந்த பேட்ச்ல நிறைய கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த டே கிளாஸ் பிளான் பண்ணல. ஸோ அடுத்த கிளாஸ் வந்து சாட்டர்டே தான். ஸோ அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு சாட்டர்டேவோட இந்த லெசன் முடிஞ்சிடும். பொங்கல் ஹாலிடேஸ் வரையும் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். இன்னொரு லெசன் நான் ஆன்லைன் கிளாஸ்ல முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஸ்கூலும் ரீஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் தட் ஆன்லைன் கிளாஸும் இருக்கும், ஆஃப்லைன் கிளாஸும் இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் வந்துக்கலாம். இப்போதைக்கு எந்த பிளானும் போட்டு குழப்பிக்காதீங்க. அப் டு பொங்கல் ஹாலிடேஸ் வரையும் இந்த ஆன்லைன் கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கம்மிங் சண்டே கிராவிடேஷன் டெஸ்ட். அடுத்த சண்டே வந்து உங்களுக்கு வந்து இது வால்யூம் 1 டெஸ்ட். வால்யூம் 1 இருந்தாலும் கிராவிடேஷன்லையும் ரொட்டேஷனல் மோஷன்லையும் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஆஃப்டர் பொங்கல் நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன். இப்போ எதுவும் பிளான் பண்ணி குழப்பிக்காதீங்க. நான் உங்களுக்குள்ளே என்ன ஏது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் வரும். எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ஜஸ்ட் கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேர்ஸ்டே நம்மளுக்கு கிளாஸ் கிடையாது, அவ்வளவுதான். அடுத்த ப்ராப்ளம் எழுதுங்க. தி ஒர்க் டன் by the sun's gravitational force on the earth is. The work done by the sun's gravitational force on earth is.
Option A always 0. Option B always positive. Option C can be positive or negative. Option D always negative. ஒர்க்குனாலும் எனர்ஜினாலும் ஒண்ணுதான். அப்ப திருப்பி அவங்க பொட்டன்சியல் எனர்ஜியை பத்தி தான் பேசுறாங்க. இந்த பொட்டன்சியல் எனர்ஜி ஆஃப் எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு சன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய இந்த கேள்வியும் போன கேள்வியும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா போன கேள்வியில ஸ்ட்ரைட்டா கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலால மைனஸ் இருக்கிறதுனால ஆல்வேஸ் நெகட்டிவ்னு போட்டோம். இந்த ஃபார்முலால அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டா கிராவிடேஷனல். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நெகட்டிவா, பாசிட்டிவா, ஜீரோவா, இல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிருக்கு. இதை நான் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு, இதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 5th பாயிண்டா பிக் பண்றேன். 5th பாயிண்டோட தியரிக்கு போறேன். இப்ப நான் அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதை எடுத்துட்டு அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா புரிஞ்சிடும் உனக்கு. 5th பாயிண்ட்ல தான் நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி பத்தி படிச்சோம். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜிக்குன்னு சில டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். ஸோ அந்த டயக்ராம்ல நான் ஒரு பாயிண்ட் மாஸ் எடுத்திருப்பேன், ஒரு டெஸ்ட் மாஸ் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி இருக்கும் கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி நாம படிக்கிறப்போ ஒரு பாயிண்ட் மாஸும் ஒரு டெஸ்ட் மாஸும் எடுத்திருப்பேன். நீங்க அந்த பாயிண்ட் மாஸை சன்னாவும் டெஸ்ட் மாஸை எர்த்தாவும் ஃபீல் பண்ணுங்க. பாருங்களா, இது வந்து சன்னு, இது வந்து எர்த். இங்க 1 kgன்னு போட்டிருக்கல, இது வந்து எர்த். இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்ப ஆக்சுவலா இந்த எர்த்தை வந்து சன் வந்து நல்லா புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஏல இருந்து பிக்கு மூவ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி தான் மூவ் பண்ற மாதிரி வரும். ஏன்னா நம்ம எர்த்தோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டா போறோம். அதை தான் இங்க எழுதியிருப்பேன். அப்ப மைனஸ் வரும். நான் தான் சன், நீங்க எர்த்து, நீங்க வந்து நான் வந்து உங்களை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீங்க அந்த பக்கம் போகணும்னா, என்னை விட்டு விலகி போகணும்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். சப்போஸ் ஏல இருந்து பிக்கு போகாம ஏல இருந்து உள்ள வந்தா எக்ஸ்ட்ரா எனர்ஜி கெயின் ஆகும். அப்ப ஆன்சர் பாசிட்டிவா இருக்கும். இதை இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராமே இல்லாம இந்த ஆஸ்பெக்ட்ல கூட புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்களேன், நான் சன் இல்ல நான் ஒரு ஹியூமன், காத்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நான் இப்படி மூவ் ஆகுறேன். அப்படின்னா காத்து எதிர் திசையில அடிக்கிறப்ப நான் மூவ் ஆகுறதுக்கு அடிஷனல் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதே காத்து இப்படி அடிக்கிறப்ப நான் இப்படி மூவ் ஆகுறப்ப நான் அடிஷனலா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்காது. ரொம்ப கம்மியான எனர்ஜிலே மூவ் ஆகும். ஸோ அகெயின்ஸ்டா மூவ் ஆகுறப்ப ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் எனர்ஜி. ஃபேவரா மூவ் ஆகுறப்ப நான் ஒன்னும் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கெயின் கூட நடந்திருக்கலாம். ஸோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றப்ப நம்மளுக்கு ரிசல்ட் நெகட்டிவ், எனர்ஜி கெயின் பண்றப்ப நம்மளுக்கு ரிசல்ட் பாசிட்டிவ். அதனால இப்ப இந்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்ப இந்த கொஸ்டினுக்கு போறேன். ஒர்க் டன் டு மூவ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒர்க் டன் டு மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு செகண்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். 1 செகண்ட். க்ளோஸ் ஆயிடுச்சு, திருப்பி போய் எடுத்துக்கிறேன். ஒர்க் டன் டு மூவ்னா அகெயின்ஸ்டா மூவ் ஆகுறாங்களா, ஃபேவரா மூவ் ஆகுறாங்களான்னு சொல்லல. இப்ப அகெயின்ஸ்டா மூவ் ஆகுறதுனா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவைப்படும். ஆனா இதுல அந்த மாதிரி எதுவுமே சொல்லாததுனால நாம அகெயின்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் பாத்துக்கலாம், ஃபேவர் அப்படிங்கிற மாதிரியும் பாத்துக்கலாம். அப்ப ரெண்டு ஆஸ்பெக்டும் பாக்குறப்ப நம்மளுக்கு எய்தர் ஆன்சர் பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ இருக்கலாம். அதனால இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து சி, அதுதான் கரெக்ட். நல்லா யோசிக்கணும்பா இந்த இடத்துல. ஆன்சர் சி, திங்க். ஒர்க் டன் பை சன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் எர்த். எர்த்தை வந்து சன்னுக்கு ஃபேவரா நீ உள்ள தள்ளினா எனர்ஜி கெயின் ஆகும், சன்னுக்கு அன்ஃபேவரா நீ வெளியே எடுத்துட்டு வந்தா எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எய்தர் வி ஹாவ் டு ஸ்பெண்ட் ஆர் வி கேன் கெயின். அப்ப ரெண்டுமே இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். இதே ஒர்க் டன் பை தி சன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் தி எர்த் when it is against movement அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நெகட்டிவ். when it is moved favor அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப பாசிட்டிவ். இதுல பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. பொட்டன்சியல் எனர்ஜியோட டெஃபினிஷன் படி நாம அகெயின்ஸ்டா தான் மூவ் பண்ணணும்.
ஆனா இங்க பொட்டன்சியல் எனர்ஜின்னு சொல்ல we can move ஒர்க்னாவே மூவ் பண்றதுன்னு அர்த்தம் எந்த பக்கம் சொல்லல. அப்ப கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர். எழுதிக்கங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஒர்க்னாவே மூவ் பண்ணணும். ஒர்க்னாவே மூவ் பண்ணணும். அப்போ ஒன்னு வந்து சன்னுக்கு ஃபேவராவோ இல்ல சன்னுக்கு அன்ஃபேவராவோ மூவ் பண்ணி ஆகணும். ஒர்க் டன் சொல்லிட்டாங்க. வி டிட் அப்படின்னு அர்த்தம். டன் அப்படின்னாவே பண்ணிருக்கோம்னு தானே அர்த்தம். சோ மூவே ஆகல அப்படின்னா இங்க ஒர்க்கே கிடையாது. சோ மூவே ஆகாது அப்படின்னு இங்க சொல்லவே இல்லை. ஒர்க் டன் சொல்லியிருக்காங்க. மூவ் பண்ணணும். அப்ப கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சரா இருக்கும். இந்த 2 கொஸ்டினையும் நான் அடுத்தடுத்து ஃப்ரேம் பண்ணிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன குழப்பம் வரும். கரெக்டா படிச்சுக்கிட்டே வந்தாவே சின்ன குழப்பம் வரும். ஸோ அதனால கவனமா இருங்க. உங்களுக்கு குழப்பமாயிரும். எப்போ பிளஸ் போடுறது எப்போ மைனஸ் போடுறதுன்னு குழப்பமா இருக்கும். நான் இந்த 5th பாயிண்ட் உங்களுக்கு தியரி காமிச்சேன்ல, இப்ப அதுலயும் பாருங்களேன், அகெயின்ஸ்ட்ங்கிற வார்த்தையை போட்டு அந்த மைனஸ் போட்டிருப்பேன். அகெயின்ஸ்டுக்கு பதிலா தான் மைனஸ். அப்ப எங்கிட்ட மூவ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொலாரிட்டி மாறும். பொட்டன்சியல் எனர்ஜியோட டெஃபினிஷன் படி நம்ம அகெயின்ஸ்டா தான் போகணும். ஒர்க் டன் சொல்றப்ப அகெயின்ஸ்டா ஃபேவரான அவங்க கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணல. அப்ப நம்ம எந்த சைடு வேணாலும் போகலாம். ஸோ அகெயின்ஸ்டா போனா நெகட்டிவாகவும் ஃபேவரா போனா பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனாலதான் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ங்கிற ஆன்சர் வருது. எழுதிக்கங்க. அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. தி டைம் பீரியட் ஆஃப் எ சேட்டலைட் ஆர்பிட்டிங் எர்த் தி டைம் பீரியட் ஆஃப் எ சேட்டலைட் ஆர்பிட்டிங் எர்த் in a circular orbit is independent of option A radius of earth, option B the mass of the satellite, option C both the mass and radius of orbit, both the mass and radius of the orbit, option D neither the mass nor the radius of its orbit, neither the mass nor the radius of its orbit. இந்த ஆப்ஷன் சில மாஸ்னா உங்களை யார சொல்றாங்கன்னா சேட்டலைட்ட சொல்றாங்க. ஆர்பிட்னு யார சொல்றாங்கன்னா சேட்டலைட் ஆர்பிட்டோட ரேடியஸ் சொல்றாங்க. ரிவால்வ் ஆகுற ஆர்பிட்டோட ரேடியஸ். ஆப்ஷன் டிலே அதே தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சேட்டலைட் எர்த்த ரிவால்வ் ஆகுதுன்னா ஒரு டைம் ரிவால்வ் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா டைம் பீரியட் ஃபார்முலா தெரியும். அதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். நான் அந்த ஃபார்முலாவே எழுதிக்கிறேன். 2π × ஸ்கொயர் ரூட் ஆஃப் GM டிவைடட் பை ஸ்மால் r கியூப் அப்படின்னு வரும். நான் சேட்டலைட் நடத்துறப்பே சொல்லியிருக்கேன். ஸ்மால் ஆரை எப்ப வேணாலும் r+h மாத்திக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா இப்ப எர்த் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்பியரா நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். எர்த்தோட ரேடியஸ் 6. அடுத்து என்ன அப்படின்னா சேட்டலைட் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது. சேட்டலைட் ரிவால்வ் ஆகுற அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். எர்த்தோட சர்ஃபேஸுக்கும் அப்புறம் சேட்டலைட்டோட அந்த ஆர்பிட்டுக்கும் அக்ராஸா உள்ள ஹைட் ஹெச். அப்ப ஸ்மால் ஆருக்கு பதில் நீங்க எப்போ வேணாலும் r+hன்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு சேட்டலைட்லயே சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பாக்குறப்ப இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி இங்க இருக்கிற GM இருக்கு பாத்தீங்களா, இந்த GMக்கு பதில் நீங்க GR² மாத்திக்கலாம். இதுவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா கிராவிடேஷன்ல செகண்ட் பாயிண்ட் ஸ்மால் g பத்தி அதுல டீடைல்டா படிச்சிருக்கோம். ஸோ அப்ப இந்த ரிசல்ட் எல்லாம் வச்சு பாக்குறப்ப என்ன தெரியுது, யாருக்கு இண்டிபெண்டன்ட் பாருங்க. ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு டிபெண்டா இருக்கு. ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு R அதுக்கு டிபெண்டா இருக்கு. அப்புறம் மாஸ் ஆஃப் சேட்டலைட் இந்த ஃபார்முலாலே இல்ல. அப்புறம் வந்து மாஸ் அண்ட் ரேடியஸ் ரெண்டுக்குமே வந்து இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மாஸுக்கு தான் இண்டிபெண்டன்ட், ரேடியஸுக்கு ஸ்மால் ஆருக்கு டிபெண்டா தான் இருக்கு.
இது வந்து குழப்பிருக்காங்க. மாஸும் கிடையாது, ரேடியஸும் கிடையாதுங்கிறாங்க. ஏறக்குறைய இந்த ஆப்ஷன் வந்து 2 இருக்குங்கிறாங்க. இதுல 2 இல்லங்கிறாங்க. மாஸ் தான் இல்ல, கான்ட்ரிபியூட் ஆகல ஃபார்முலால. ஸ்மால் ஆர்ங்கிறது கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸ்மால் ஆர்ங்கிறது ஆர்பிட் ரேடியஸ். அது கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. சோ அதனால சி, டி எடுக்க முடியாது, ஏ எடுக்க முடியாது. பி தான் கரெக்ட்டான ஆப்ஷன். அப்ப ஆன்சர் பி தான் இதுக்கு கரெக்ட். எழுதிக்கங்க. நீங்க இந்த ஃபார்முலாவை இப்படி கூட எழுதிக்கலாம். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம இப்படி தான் எழுதிருப்போம். 2π into square root of small r cube by gm னு எழுதிருப்போம். ஸ்மால் ஆர் கியூப் தான் ஆர்பிட் ரேடியஸ். அப்ப ஆர்பிட் ரேடியஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஆப்ஷன் சி ல இண்டிபெண்டன்ட்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி ல அதாவது 2 டேர்ம் வச்சு பேசுறாங்க. ஆப்ஷன் சி அண்ட் டி. மாஸ் ஆர் ரெண்டுக்குமே ஃபேவரா இருக்குங்கிறாங்க, ரெண்டுக்குமே அன்ஃபேவரா இருக்குங்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு மாஸுக்கு தான் அன்ஃபேவரா இருக்கு, ஆருக்கு வந்து ஃபேவரா தான் இருக்கு. ஸோ அதனால சிடி எடுக்க முடியாது. பி தான் அப்ப நம்மளுக்கு கரெக்ட். ஏ ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு டிபெண்டா இருக்குன்னு கிளியரா தெரியுது. உனக்கு இந்த இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு இதை எழுதிக்கோ. இதுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம்னு போட்டுக்கோ. வேணும்னா டயக்ராம் கூட போட்டுக்கோ. சீக்கிரம் எழுதுங்க. முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து, if the acceleration due to gravity becomes 4 times its original value, if the acceleration due to gravity becomes 4 times its original value, then escape speed option A remains same, option B 2 times of original value, option C becomes half, option D 4 times of original value. நம்மளுக்கு எஸ்கேப் ஸ்பீடோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஜி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா ஸ்மால் ஜி. எஸ்கேப் ஸ்பீடோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஜி நல்லாவே தெரியும். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஸ்கேப் ஸ்பீடோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஜி என்ன அப்படின்னா √2gr. இது நான் உனக்கு டெரைவ் பண்றப்ப இதை டெரைவ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ ஸ்ட்ரைட்டா நீ இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரிஜினல் ஃபார்முலால இருந்து கூட நீ ஆரம்பிக்கலாம். எஸ்கேப் ஸ்பீடுக்கு தி ஒரிஜினல் ஃபார்முலா √2gm/r. ஸ்மால் ஜினா gm/r². இது நம்ம செகண்ட் பாயிண்ட்ல படிச்சிருக்கோம். அதுல ஜிஎம் கண்டுபிடிச்சா gr² வரும். அதை ஃபீட் பண்ணி ஆர்ஆர் கேன்சல் பண்ணா இந்த ரிசல்ட் வந்துடும். இதான் எஸ்கேப் ஸ்பீடோட ஒரிஜினல் ஃபார்முலாவோட அப்டேட் மாறி இருக்கு. அப்ப புது எஸ்கேப் ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப புது எஸ்கேப் ஸ்பீட் VE dash is equal to √2 கான்ஸ்டன்ட் r கான்ஸ்டன்ட். g மட்டும் மாறி இருக்கு, 4g மாறி இருக்கு. 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டா 2 ஆயிரும். இன்டூ √2gr ரீடைன் ஆகுது. இதுக்கு பதில் நம்ம பழைய எஸ்கேப் ஸ்பீட் போட்டுக்கலாம். அப்போ புது எஸ்கேப் ஸ்பீட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் வேல்யூவா இருக்கு. இப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். இதுல எதுவும் பெருசா திங்க் பண்ற மாதிரிலாம் கிடையாது. முடிச்சாச்சா? அடுத்து போலாமா? இந்த அடிஷனல் ப்ராப்ளமோட PDF ஃபைல்
அப்புறம் இதுவரையும் கான்செப்ட் நடந்த பிடிஎஃப் ஃபைல், அந்த 2 பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஜேஇ ப்ராப்ளமோட பிடிஎஃப் ஃபைல் டீச் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். இன்னைக்கு அனுப்பிச்சிருவேன். அதே மாதிரி வந்து கிராவிடேஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் ஆனதுக்கு அப்புறம், இப்போ கிராவிடேஷன் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ 9 வீடியோஸ் பண்ணிருப்பேன். 10 பண்ணணும், இன்னைக்கு 11. அது இல்லாம சாட்டர்டே ஒன்று நடக்கும் 12 வீடியோஸும் நான் அப்லோட் பண்ண அடுத்த இன்ஸ்டன்ட்டே ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல 21 வீடியோஸ் இருக்கு, அதை அப்லோட் பண்ணிடுவேன். ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், ஆர்டரா போடணுங்கிறதுனால பாதியில நிக்குது எல்லாம், அதனால பண்ணாம இருக்கேன். ஸோ அப்படி பாக்குறப்ப வர தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே என்ன ஆயிரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் எனக்கு ரெடி ஆயிரும். ஆனா நம்மளுக்கு அடுத்த கிளாஸ் சாட்டர்டே இருக்கிறதுனால ப்ராபப்ளி சண்டே உங்களுக்கு என்ன ஆயிரும், ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து வெப்சைட்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்தந்த சாப்டர்ஸும் ஒரு பழைய சாப்டர்ஸும் வந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கலாம். நீங்க ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் சில பேர் எல்லாம் இன்னும் கிளாஸே அட்டன் பண்ணாம வீடியோஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க எல்லாம் படிக்கலைனாலும் எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சு வால்யூம் 1 டெஸ்ட்டை ஒழுங்கா எழுதுங்க. உங்களுக்கு எது தெரியுமோ அதை எழுதுங்க, நெகட்டிவ்ஸ் இல்லாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. The kinetic energy of the satellite orbiting around the earth is. The kinetic energy of the satellite orbiting around the earth is. Option A, equal to potential energy. Option B, less than potential energy. Option C, greater than kinetic energy. Option D, 0. சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜி, சேட்டலைட்டோட பொட்டன்சியல் எனர்ஜி, இது ரெண்டும் நாம ஆல்ரெடி சேட்டலைட்டுங்கிற டைட்டில்லையே டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். சேட்டலைட் டைட்டில்ல 3rd சப்டிவிஷனாவோ இல்ல 4th சப்டிவிஷனாவோ டெரைவ் பண்ணிருப்போம். அதை நான் அப்படியே எழுதிட்டேன். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா இதுதான், பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா இதுதான். பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா அட்ராக்ட் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதனால நீ கம்பேர் பண்றப்ப, ரேஷியோ போடுறப்ப இந்த மைனஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறனுங்கிற நெசசிட்டி கிடையாது. இதை அவாய்ட் பண்ணிட்டு பாக்குறப்ப இது சின்னதாகவும் இது பெருசாகவும் இருக்குன்னு கிளியரா தெரியுது. ஸோ அப்ப கைனடிக் எனர்ஜி லெஸ் தென் பொட்டன்சியல் எனர்ஜி விச் இஸ் இன் ஆப்ஷன் பி, அதுதான் கரெக்ட். நீ மைனஸை இன்க்ளூட் பண்ணிட்டு பார்த்த அப்படின்னா இது சின்னதாகவும் இது பெருசாகவும் தெரியும், அப்படியே மாறி இருக்கும். ஸோ எனர்ஜில வந்து நம்ம கால்குலேஷன்ல மைனஸ் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்றப்பையும் இந்த மைனஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கம்பேர் பண்றப்பையும் ரேஷியோ போடுறப்பையும் மைனஸ் அவாய்ட் பண்ணிட்டு அந்த மேக்னிடியூட மட்டும், அந்த நம்பர்ஸை மட்டும் பார்த்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலால இருக்கிற கேபிட்டல் எம்ங்கிறது எர்த்தோட மாஸ், ஸ்மால் எம்ங்கிறது சேட்டலைட்டோட மாஸ், ஆறுங்கிறது சேட்டலைட் ரிவால்வ் ஆகுற அந்த ஆர்பிட்டல் ரேடியஸ். கைனட்டிக், பொட்டன்சியல், டோட்டல் எனர்ஜில தான் சேட்டலைட் மாஸ் வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். சேட்டலைட்டோட ஸ்பீட்லையும் டைம் பீரியட்லையும் சேட்டலைட் மாஸ் கான்ட்ரிபியூட் ஆயிருக்காது. இதை நான் டீச் பண்றப்பே இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். அகைன் இன்னொரு தடவை சொல்லியிருக்கேன், எழுதிக்கோங்க. முடிச்சாச்சா? அடுத்த கொஸ்டின். இதே ப்ராப்ளம் ஏற்கனவே ரேஷியோ மாதிரி ஒரு இடத்துல பார்த்திருப்போம்ப்பா, அங்கேயும் நம்ம மைனஸ் எடுத்திருக்க மாட்டோம். தி மூன் IO orbits Jupiter. The moon IO orbits Jupiter once in 1.769 days. Once in 1.769 days. The orbital radius of the moon I0 is
421 அப்புறம் ஒரு 700 அப்போ 4,21,700 கிலோமீட்டர். Calculate the mass of Jupiter. Calculate the mass of Jupiter. क्वेश्चन எழுதியாச்சா? क्वेश्चन எழுதியாச்சா? இப்ப நான் வந்து ஜூபிட்டர்ப்பா, என்னைய ஒரு மூன் சுத்தி வந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் மூன் ஐஓ. அது ஒரு டைம் சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத கிவன் டேட்டால கொடுத்திருக்காங்க. மூன் சுத்தி வர அந்த ஆர்பிட் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஜூபிட்டரோட மாஸ் கேட்டிருக்காங்க. ஆர்பிட் ரேடியஸ் ஸ்மால் ஆர் கொடுத்திருக்காங்க. ஆர்பிட் ரேடியஸை கால்குலேட் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஃபார்முலா இருக்கு. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படிங்கிற இடத்துல அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி வச்சிருப்போம். சேட்டலைட்டோட ஃபார்முலாவை சோலார் சிஸ்டமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அந்த லாஜிக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை எடுக்கிறேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் டி ஸ்கொயர் டிவைட் பை 4π² வந்துடும். ஆர் கியூப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஹோல் பவர் 1/3 இங்க போடணும். இதுல இந்த எம் தான் கேட்டிருக்காங்க. சேட்டலைட்டா இருக்கிறப்ப இந்த எம்ங்கிறது எர்த் மாசா இருக்கும். இப்ப எர்த்துக்கு பதில் தான் ஜூபிட்டர், சேட்டலைட்டுக்கு பதில் தான் மூன் ஐஓ. அப்ப எம் கால்குலேட் பண்ணா ஜி இஸ் 4π² இன்டு ஆர் கியூப் டிவைட் பை ஜி டி ஸ்கொயர்னு வருது. 4π² ரீடைன் பண்ணிருக்கேன். ஆரோட வேல்யூ 421,700 கிலோமீட்டர். அதை மீட்டரா மாத்துறதுக்கு ஒரு 10⁻3. அப்புறம் ஹோல் கியூப். கேபிட்டல் ஜியோட வேல்யூ 6.67 இன்டூ 10⁻−11. அப்புறம் டீங்கிறது டைம் பீரியட், அது 1.769 டேஸ்னு இருக்கு. ஒரு டேல 24 hour, ஒரு ஹவர்ல 60 minute, ஒரு மினிட்ல 60 seconds. இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா தான் பிக் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கணும். நான் கெப்லர்ஸ்ல நடத்துறப்ப சொல்லியிருக்கேன், சோலார் சிஸ்டமுக்கான ஃபார்முலாவும் சேட்டலைட்டுக்கான ஃபார்முலாவும் சிமிலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இதை நம்ம கெப்லர்ஸ் தேர்ட் லாலையும் இதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஆர் டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னு இதை வச்சு தான் எழுதியிருக்கோம். ஸோ அதனால டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்ப இதே ப்ராப்ளத்துல சன் எர்த்துன்னு சொல்றாங்கன்னா இது சன்னோட மாஸ். யார் மிடில் இருக்காங்களோ அவங்களோட மாஸ் தான் இந்த கேபிட்டல் எம். யார் சுத்தி வராங்களோ அவங்களோட மாஸ் கான்ட்ரிபியூட் ஆகாது, எனர்ஜில மட்டும்தான் கான்ட்ரிபியூட் ஆகும். அதை தான் இப்ப போன ப்ராப்ளத்திலையும் சொன்னேன். புடிச்சாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து போலாமா? அடுத்து எழுதுங்க. If the angular momentum of a planet is given by, if the angular momentum of a planet is given by L vector is equal to 5t squared I cap minus 6t j cap plus 3k cap. 5t squared I cap minus 6t j cap plus 3k cap. What is the torque experienced by the planet? ஒரு பிளானட்டோட ஆங்குலர் மொமெண்டம் கொடுத்திருக்காங்க, அதுவும் வெக்டார் அப்பியரன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு அந்த பிளானட்டோட டார்க்கை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டார்க்குக்கும் ஆங்குலர் மொமெண்டமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி நாம ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ நான் ரொட்டேஷனல் டைனமிக்ஸை ரெஃபர் பண்ணி டார்க்கோட ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன். dl/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். உன்னால இதை ரெகக்னைஸ் பண்ண முடியல, ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண முடியலன்னா அனலாகி மெத்தட்ல போ. டார்க்குக்கு பதில் லீனியர் மோஷன்ல ஃபோர்ஸ்,
ஆங்குலர் மொமெண்டமுக்கு பதில் லீனியர் மோஷன்ல சாதாரண மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். நம்மளுக்கு நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிபி பை டிடின்னு தெரியும். இதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நீ ஈஸியா ரொட்டேஷனல் மோஷனோட ஃபார்முலாவை எழுதிடலாம். நாம ரொட்டேஷனல் மோஷன் படிக்கிறப்போ ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அந்த டேபிள் பார்த்தாவே புரியுற மாதிரி இருக்கும். நம்ம அந்த டேபிளை டெரைவ் பண்ணியிருப்போம். டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் டெரைவ் பண்ணிட்டு தான் டேபிள் ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆனா அனலாகி லாஜிக் படி லீனியர்ல இப்படியா, அப்ப ரொட்டேஷனல் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஜிக் படி ஈஸியா நீ எழுதிடலாம். இப்ப இந்த ஆங்குலர் மொமெண்டம் எல்லுக்கு பதில் அந்த டேட்டாவை அப்படியே ஃபீட் பண்ணிருங்க. ஸோ இங்க இருக்கிற இது வந்து எப்படி சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லலாம் அக்கார்டிங் டு பிசிக்ஸ். அக்கார்டிங் டு மேக்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, டிஃபரன்சியேட் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லணும். அப்ப 5t² டிஃபரன்சியேட் பண்ணும். இதுல 5 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற நம்பர். மல்டிபிளிகேஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா எந்த மேக்ஸா இருந்தாலும் அதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். t² டிஃபரன்சியேட் பண்ணும். t பவர் mக்கு தான் ஃபார்முலா, m t பவர் m - 1. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா 2t பவர் 2 - 1 வரும். ஃபார்முலாவை அப்ளை பண்ணா செயின் ரூல் வரணும் அப்படின்னு டிஃபரன்சியேஷன்ல சொல்லியிருப்பேன். அந்த செயின் ரூல் படி இங்க இருக்கிற t நீ டிஃபரன்சியேட் பண்ணும். உள்ள என்ன இருக்கோ அதை டிஃபரன்சியேட் பண்ணும். அப்ப dt பை dtன்னு வந்துடும். I கேப் ரீடைன். இப்ப நான் சொல்ற டிஃபரன்சியேஷன், நான் டிஃபரன்சியேஷன் டீச் பண்றப்ப யார் யாரெல்லாம் லிசன் பண்ணீங்களோ அவங்களுக்கு தெளிவா புரியும். இல்ல அந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கும் புரியும். மித்தவங்களுக்கு எல்லாம் அரைகுறையா புரியும். அதுக்கு ஒரே வழி, நீ ஒரு மேக்ஸ் டீச்சரை அப்ரோச் பண்ணி டிஃபரன்சியேஷனும் இன்டகிரேஷனும் லைட்டா படிச்சு வச்சுக்கோ. அப்படின்னா உனக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் வராது. அப்புறம் இங்க 6 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற நம்பர் அதை ரீடைன் பண்றேன். ஜஸ்ட் டி தான் இருக்கு. அதனால இதை உள்ள பெருக்கிட்டா dt பை dtன்னு வந்துடும். அவ்வளவுதான். வெறும் டி இருந்தா இந்த மாதிரி பண்ணா போதும். கடைசியா 3 நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் நம்பர் வேற யாருமே இல்லைன்னா அதை டிஃபரன்சியேட் பண்ணா 0 ஆயிரும். கே கேப் ரீடைன் பண்ணிக்கிறேன். இப்ப இதை எனக்கு சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். 10t I கேப் மைனஸ் 6 j கேப். அவ்வளவுதான். எழுதிக்கங்க. டிஃபரன்சியேஷன் தெரியணும், வேற சான்ஸே இல்லை இதை சால்வ் பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்குலர் மொமெண்டம்ங்கிற டேர்ம் கெப்லர்ஸ் லா படி சீன்ல வர்றதுனால நாம என்ன பண்ணணும், ஆங்குலர் மொமெண்டம் சம்பந்தப்பட்ட ரொட்டேஷனல் மோஷனோட ஃபார்முலாவை இந்த மாதிரியான லெசன்ல டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே, எழுதுங்க. What is the gravitational potential energy? What is the gravitational potential energy of the Earth and Sun? The Earth to Sun distance is around 150 million kilometer. The Earth to Sun distance is around 150 million kilometer. The mass of the Earth is 5.9 into 10 power 24 kg. The mass of the Earth is 5.9 into 10 power 24 kg. And mass of the Sun is 1.9 into 10 power 30 kg. If Earth revolves around the Sun at 30 km per second,
if earth revolves around the sun at 30 km per second, then calculate the kinetic energy. What is the total energy in that case? What is the total energy in that case? Is the total energy is positive? Is the total energy is positive? Give reasons. Give reasons. சன்னுக்கும் எர்த்துக்கும் அக்ராஸா உள்ள பொட்டன்சியல் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. சன் நடுவுல இருக்கும், எர்த் ரிவால்வ் ஆகும், ரிவால்வ் ஆகுற ஸ்பீட் கொடுத்துட்டு கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கைனட்டிக்கையும் பொட்டன்சியலையும் ஆட் பண்ணா டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும். அதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டிருக்காங்க. எதுவா இருந்தாலும் ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராவிடேஷன் மாதிரியான சாப்டர்ல பொட்டன்சியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதான், -G m1 m2/r. மைனஸ் ஜிக்கு பதில் 6.67 × 10⁻11. m1ங்கிறது சன் மாசு, m2ங்கிறது எர்த் மாஸ். சாரி, m2ங்கிறது நான் சன் மாசாவும் m1 எர்த் மாசாவும் எழுதியிருக்கேன். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆறுங்கிறது இந்த ரெண்டு மாசுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். அது 150 மில்லியன் கிலோமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. மில்லியன்னா 10⁻6, கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு ஒரு 10⁻3. அதனால 10⁻6 × 10⁻3ன்னு போட்டிருப்பேன். சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ now we have potential energy. அடுத்து கைனட்டிக் எனர்ஜி வேணும். கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12mv². இங்க எம்முக்கு பதில் யாரோட எம் எழுதணும்? யார் சுத்துறாங்களோ அவங்களோட எம் எழுதணும். அப்ப சன்னை தான் எர்த்து சுத்தி வரும். அப்ப எர்த்தோட ஸ்பீட் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க எர்த்தோட எம் தான் எழுதணும். அப்ப கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு 12mv², half retain. எர்த்தோட மாஸ் 5.9 × 10⁻24. வெலாசிட்டி 30 km/s சொல்லியிருக்காங்க. 30 km/s மீட்டர்/செகண்டா மாத்திட்டா ஹோல் ஸ்கொயர்டை ரீடைன் பண்ணிருக்கேன். சால்வ் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். இந்த கைனட்டிக் எனர்ஜியும் பொட்டன்சியல் எனர்ஜியும் ஆட் பண்ணா டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும். ஆட் பண்ணிட்டா டோட்டல் எனர்ஜி கிடைச்சிருச்சு. எனக்கு டோட்டல் எனர்ஜி நெகட்டிவா இருக்கு. ஏன் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா, சன்னு எர்த்தை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நெகட்டிவா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. எழுதிக்கங்க. சாதாரண கேள்விதான், பார்க்க ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி தோணும். அவ்வளவுதான், ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸ்மால் ஆர் அப்படிங்கிற லெட்டர்ல இருக்கிறவங்க மியூட் பண்ணுங்க. தயனேஸ்வரன் மியூட் பண்ணுங்க. ஒன் செகண்ட் பா, திருப்பி ஷேர் பண்ணிக்கிறேன். தயனேஸ்வரன் மியூட் பண்ணுங்க. இது பண்ணாதீங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் கொஸ்டின் தான். நான் பார்த்த வரையும் ஒரு 4-5 கொஸ்டின் வந்து 2019 ஜேஇல கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். மித்ததெல்லாம் நார்மலா தான் இருந்தது. ஒன்னும் இப்ப ஒரு 10-12 கொஸ்டின் தான் ஜேஇல வந்திருந்தது கிராவிடேஷன்ல. 19ல 16 கொஸ்டின் பேப்பர், 16 இல்ல 18 இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம ஒரு கிளாஸ்ல பாத்திரலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆசிலேஷன் அப்படிங்கிற சாப்டருக்குள்ள போறோம். வால்யூம் 2ல ஆசிலேஷன் சாப்டர். ஆசிலேஷன் முடிகிற வரையும் ஆன்லைன் கிளாஸ். அது ஆசிலேஷன் முடிக்கிறப்ப பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும் கரெக்டா. இது கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்னொரு 4 கொஸ்டின் பார்க்கலாம். 7:40 வரையும் நம்ம கிளாஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இன்னும் சில அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை நான் உனக்கு டாக்குமெண்டா அனுப்புறப்ப அதை பார்த்தாவே உனக்கு புரிஞ்சிடும். புரியலன்னா கேளு, சொல்லி தரேன். இது எழுதிக்கங்க, கொஸ்டின் காமிக்கிறேன். கம்ப்ளீட்டடா?
கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து, an object is thrown from the earth. An object is thrown from the earth in such a way that it reaches a point at infinity with non-zero kinetic energy. அதோட ஃபார்முலா half mv suffix infinity square. With what velocity should the object be thrown from earth? With what velocity should the object be thrown from earth? எர்த்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட த்ரோ பண்றாங்க மேல. த்ரோ பண்ற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டிங்கிற ஹைட்டுக்கு போயிருச்சு. அந்த ஹைட்ல கூட கைனடிக் எனர்ஜி நான் ஜீரோவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட எர்த்ல இருந்தோ இல்ல ஏதாவது ஒரு பிளானட்ல இருந்தோ த்ரோ பண்ணாலும், அதர்வைஸ் ஒரு ஆப்ஜெக்ட மேல இருந்து எர்த்துக்கு டிராப் பண்ற மாதிரியும் எர்த்துக்கு ரிலீஸ் பண்ற மாதிரியும் பண்ணாலும், ஒரு ஆப்ஜெக்ட எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து மேல தூக்கி போட்டாலும் இல்ல மேல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் எர்த் சர்ஃபேஸ் வந்தாலும், நீங்க எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி ஆன்சர் எடுங்க. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எஸ்கேப் வெலாசிட்டி தியரி நடத்துறப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கறப்பையும் சொல்லியிருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட் கீழ இருந்து மேல போனாவோ மேல இருந்து கீழே வந்தாவோ இந்த மாதிரி நேரங்கள்ல எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வரும். அதுதான் இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கான க்ளூ. அப்ப நான் என்ன பண்றேன், கொஸ்டினுக்கு சூட்டபிளா ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். ஸோ அப்படி பாக்குறப்ப இது எர்த்தோட ரேடியஸ் ஆர், எர்த்தோட மாஸ் கேபிட்டல் எம். நான் எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறேன். அந்த ஸ்பீடை வி சஃபிக்ஸ் ன்னு எழுதியிருக்கேன். நான் தூக்கி போட்டிருக்கிற ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து எம். இது அப்படியே மேல போகுது. இந்த ஆப்ஜெக்ட் மேல போயிருக்கிற இடம் வந்து பி. இது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு இந்த ஆப்ஜெக்ட் போயிருச்சு, அந்த இடம் பி. எர்த் சர்ஃபேஸுக்கும் அந்த பாயிண்ட் பிக்கும் அக்ராஸா உள்ள ஹைட் இன்ஃபினிட்டின்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. இப்போ நான் எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணணும். அந்த பிரின்சிபல் படி டோட்டல் எனர்ஜி அட் ஏவும் டோட்டல் எனர்ஜி அட் பியும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதான் இது. ஸோ டோட்டல் எனர்ஜி அட் ஏவும் டோட்டல் எனர்ஜி அட் பியும் ஈக்குவல். டோட்டல் எனர்ஜில கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜி வந்துடும். அதே மாதிரி இந்த டோட்டல் எனர்ஜிலையும் கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜின்னு வந்துடும். பிங்கிற பாயிண்ட்ல நான் ஜீரோ வெலாசிட்டி. பிங்கிற பாயிண்ட்ல உள்ள கைனடிக் எனர்ஜி நான் ஜீரோ. அதனாலதான் வி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருக்கேன். பொதுவா மேக்சிமம் ஹைட்ல ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீட் ஜீரோ ஆகி ரிட்டர்ன் வந்துடும். பட் இந்த கொஸ்டின்ல இங்க நான் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஹாஃப் எம்வி ஸ்கொயர்டு. கிராவிடேஷன் மாதிரியான சாப்டர்ல பொட்டன்சியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதான். இதுல இருக்கிற கேபிட்டல் எம்ங்கிறது எர்த் மாஸ், ஸ்மால் எம்ங்கிறது நம்மளோட ஆப்ஜெக்ட் மாஸ், ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். இப்ப கைனடிக் எனர்ஜி அட் ஏ எனக்கு வேணும். அட் ஏ ஸ்பீட் வி சஃபிக்ஸ் சி. அப்ப இங்க இருக்கிற விக்கு பதில் வி சஃபிக்ஸ் சின்னு வந்துடும், எழுதிட்டேன். அப்புறம் பொட்டன்சியல் எனர்ஜி அட் ஏ வேணும். இந்த ஃபார்முலால இருக்கிற நியூமரேட்டரை நம்ம அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ஸ்மால் ஆர்னா என்னன்னு யோசிக்கணும். ஸ்மால் ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். எர்த் வந்து ஒரு பெரிய மாஸ், ரவுண்ட் மாஸ். ரவுண்ட் மாஸ்ல நீங்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணணும்னா ஆரிஜின்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது மிட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு மாஸ் ஸ்மாலம், அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா ரேடியஸ் ஆஃப் எர்த்னு வருது. அதனால கேபிட்டல் ஆர்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அட் பி கைனடிக் எனர்ஜி வேணும். அது நான் ஜீரோன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே எழுதிட்டேன். அட் பி பொட்டன்சியல் எனர்ஜி வேணும். பொட்டன்சியல் எனர்ஜிக்கு இதான் ஃபார்முலா. இதுல ஸ்மால் ஆர் என்ன வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாஸுக்கும் செகண்ட் மாஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து ஃப்ரம்
ஓல இருந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ற மாதிரி, செகண்ட் மாஸ் பாயிண்ட் மாஸா இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் வரையும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ற மாதிரி வரும். அப்படி பார்த்தா ஆர் பிளஸ் ஹெச்னு வந்துடும். இந்த ஹெச் இன்ஃபினிட்டின்னு சொல்லி இருக்கிறதுனால நீங்க இங்க இன்ஃபினிட்டி போட்டா எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0 ஆயிடும். முதல்ல ஹெச்சுக்கு பதில் இன்ஃபினிட்டி போட்டா இன்ஃபினிட்டி பிளஸ் ஆர் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். எனிதிங் பை இன்ஃபினிட்டின்னு இந்த டேமே என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து நாம இந்த வி சஃபிக்ஸ் இ தான் கண்டுபிடிக்கணும். அதனால இந்த போர்ஷனை நீங்க ரைட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். எல்லாத்துலயும் எம் காமனா இருக்கு, ஸ்மால் எம் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 2 வி சஃபிக்ஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்றப்ப 2 கேன்சல் ஆகி வி சஃபிக்ஸ் இ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 ஜி கேபிட்டல் எம் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு வி இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னு வரும். இதுல இருந்து வி சஃபிக்ஸ் இ ஸ்கொயர், அதுல இருந்து வி சஃபிக்ஸ் இ கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளவுதான், இதான் ஆன்சர். இந்த ஜிஎம்க்கு பதில் ஜிஆர் ஸ்கொயர்னு ரீப்ளேஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு பல இடங்கள்ல சொல்லிட்டேன். இது நாம ஆக்சுவலா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல படிச்சிருக்கோம்ப்பா. எஸ்கேப் வெலாசிட்டில இந்த டேர்ம் 0வா இருக்கும். அதனால எஸ்கேப் வெலாசிட்டி வி சஃபிக்ஸ் இ ரூட் ஆஃப் 2gr வரும். இப்ப இந்த டேர்ம் இருக்கிறதுனால நான் 0வா இருக்கிறதுனால இது இன்க்ளூட் ஆகுது. அதனால எஸ்கேப் வெலாசிட்டி இந்த கொஸ்டின் பக்கத்துல எழுதிக்கலாம். நீங்க ரெஃபர் எஸ்கேப் வெலாசிட்டி ப்ரூஃப்னு போடுங்க. அதுல என்ன இருக்கோ அதே தான் இங்க இருக்கும். சிம்பிள் கொஸ்டின் தான். ஒன்னும் பெருசா திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதனால ஒரு அட்டம்ப்ட்ல கொஞ்சம் வேகமா தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா புரியும், எந்த இஷ்யூவும் கிடையாது. க்ளூ இதான், ஒரு ஆப்ஜெக்டை எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து மேல தூக்கி போட்டாவோ இல்ல மேல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்துச்சுனாலும் இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துல நம்ம பார்த்திருப்போம். ஒரு சேட்டலைட் திடீர்னு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற இடத்துலயும் நம்ம இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணிருப்போம். முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? முடிச்சாச்சா? கம்ப்ளீட்டடா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. A geostationary satellite is orbiting the Earth. A geostationary satellite is orbiting the Earth at a height of 5r above that surface of Earth. At a height of 5r above that surface of Earth. Capital R being the radius of the Earth. Capital R being the radius of the Earth. Find the time period of another satellite. Find the time period of another satellite in hour at a height of 2r from the surface of the Earth. At a height of 2r from the surface of the Earth.
இந்த கொஸ்டின்ல ஒரு சேட்டலைட் வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னு சொல்லிட்டாங்க. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டோட டைம் பீரியட் 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த சேட்டலைட்டோட டைம் பீரியட் கொடுத்துட்டு இன்னொரு சேட்டலைட்டோட டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஒரு சேட்டலைட்டும் எந்த ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுதுங்கிற ஹைட்டை தெளிவா என்ன பண்ணிருக்காங்கன்னா கிவன் டேட்டால கொடுத்திருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் பீரியடோட ஃபார்முலா இதான். நம்ம ஆல்ரெடி சேட்டலைட்டை டெரைவ் பண்ணி வச்சிருப்போம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொதல் சேட்டலைட்டோட டைம் பீரியட Tன்னு எழுதுறேன். மொதல் சேட்டலைட் ரிவால்வ் ஆகுற அந்த ஹைட் 5R. அப்ப இங்க இருக்கிற ஹெச்சுக்கு பதில் 5Rன்னு போட்டா மிச்ச டேர்ம்லாம் கான்ஸ்டன்ட். ரெண்டாவது சேட்டலைட்டோட டைம் பீரியட 2 டேஸ் T-ன்னு போட்டிருக்கேன். ரெண்டாவது சேட்டலைட் ரிவால்வ் ஆகிற ஹைட் வந்து 2R. அப்ப இங்க இருக்கிற ஹெச்சுக்கு பதில் 2Rன்னு போட்டேன். மித்த டேர்ம்லாம் அப்படியே ரீடைன் பண்ணிருக்கேன். இப்ப இதையும் டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இதே மாடல்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்கனவே பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்ப T'/T is equal to T'-க்கு பதில் 2π into square root of 3R whole cube by gm. T-க்கு பதில் 2π into square root of 6R whole cube by gmனு வரும். டிவைட் பண்றப்ப இன்டர்சேஞ்ச் ஆயிரும். 2π gm r cube கேன்சல் ஆயிருச்சுன்னா 3 cube வரும். அந்த 3 3 எழுதியிருக்கேன். 6 cube 3 6 பிரிச்சு எழுதியிருக்கேன். இதை கேன்சல் பண்றப்ப டினாமினேட்டர்ல 3 2 வரும். அதுக்கு ரூட் எடுத்தா 2√2ன்னு வந்துடும். T-யை கிராஸ் பண்ணிட்டா T/2√2ன்னு வந்துடும். Tங்கிறது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டோட டைம் பீரியட். அது 24 ஹவர்ஸ்னு கொஸ்டின்ல இருக்கு. அப்ப இதுக்கு பதில் 24ன்னு போட்டோம்னா T' is equal to 24/2√2ன்னு வந்துடும். 24 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 12/√2. 12ங்கிறது 2 into 6. இந்த 2க்கு √2க்கு கேன்சல் ஆகி √2ன்னு வரும். 6 ரீடைன். இதை நீ எப்படி வேணாலும் ஆப்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளவுதான். எழுதிக்கங்க. முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சா? அடுத்த கொஸ்டின் எழுதுங்க. A body attains a height equal to the radius of the earth. A body attains a height equal to the radius of the earth. The velocity of the body with which it was projected is. The velocity of the body with which it was projected is. Option A, root of gm by r. Option B, root of 2 gm by r. Option C,
root of 5 gm by r. Option D, root of 3 gm by r. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் தான். எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பாடியை தூக்கி போடுறாங்க. அது எந்த அளவுக்கு டிராவல் ஆகுதுன்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்துங்கிற அந்த ஹைட் அளவுக்கு டிராவல் ஆகுது அப்வர்ட்ஸ்ல. அப்படின்னா அதோட வெலாசிட்டி என்ன? அப்போ கொஸ்டினுக்கு சூட்டபிளா நான் ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன். இது எர்த்தோட மாஸ் எம், எர்த்தோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ஒரு பாடியை நான் தூக்கி போடுறேன். தூக்கி போடுற பாடியோட மாஸ் ஸ்மால் எம், அதோட ஸ்பீட் வி டேஷ். இது மேல போகுது. மேல போற அந்த ஹைட் வந்து கேபிட்டல் ஆர். அப்ப இதான் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்ல ஸ்பீட் 0 ஆயிட்டு ரிட்டர்ன் வரும். இது மேல இந்த ஹைட் போகுது, அவ்வளவுதான். மேல போறதை பத்தி தான் பேசியிருக்காங்க, ரிட்டர்ன் வரதை பத்தி பேசல. அப்படின்னா இந்த வி டேஷ் என்னவா இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்டை எர்த்ல இருந்து தூக்கி போட்டாவோ இல்ல எர்த்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்தாவோ எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் அதுபடி டோட்டல் எனர்ஜி அட் ஏவும் டோட்டல் எனர்ஜி அட் பியும் ஈக்குவல். டோட்டல் எனர்ஜினா பொட்டன்சியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கேயும் கைனடிக் பிளஸ் பொட்டன்சியல்னு வந்துடும். தூக்கி போடுறப்போ உள்ள கைனடிக் எனர்ஜிக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன். தூக்கி போடுறப்போ உள்ள ஸ்பீட் வி டேஷ், அதனால half m v dash ஸ்கொயர்னு கைனடிக் எனர்ஜிக்கு பதில் வந்துடும். பொட்டன்சியல் எனர்ஜிக்கு பதில் மைனஸ் ஜி m1 m2 பை ஸ்மால் ஆர். m1 எர்த் மாஸ், m2 அந்த தூக்கி போடுற ஆப்ஜெக்டோட மாஸ். அப்ப மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம்னு வந்துடும். ஸ்மால் ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ். அட் பாயிண்ட் ஏல டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் எர்த்தா இருக்கு. அதே மாதிரி அட் பாயிண்ட் பில வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ் எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ஆர் பிளஸ் ஹெச்னு வருது. ஹெச்சுக்கு பதில் ஆறுங்கிறதுனால ஆர் பிளஸ் ஆர்னு எழுதியிருக்கேன். பாயிண்ட் பில கைனடிக் எனர்ஜி வந்து half m, விக்கு பதில் 0ங்கிறதுனால 0 ஸ்கொயர். எப்படி பார்த்தாலும் இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிரும். இதை சால்வ் பண்றப்ப மைனஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை 2r வந்துடும். மிச்சதெல்லாம் அப்படியே ரீடைன் பண்றேன். இந்த போர்ஷன் அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்துட்டா பிளஸ் ஆயிரும். இதுல இருந்து இதை கழிச்சோன்னா இந்த ரிசல்ட் வரும். 2 கேன்சல் ஆயிரும், m கேன்சல் ஆகி v dash ஸ்கொயர் gm by r வந்துடும். இதுல இருந்து v dash கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் gm by r வரும். ஸோ சேம் கைண்ட் தான்ப்பா எழுதிக்கிறது. ஸோ இன்னும் ஒரு கிளாஸ் நம்ம ஜேஇ ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்க போறோம். அது சாட்டர்டே தேர்ஸ்டே கிளாஸ் கிடையாது. ஸோ இதுக்கடுத்து நம்ம சாட்டர்டே மீட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு கம்ப்ளீட் கிராவிடேஷன் மெட்டீரியல் ஜேஇ தவிர மித்த எல்லாமே நான் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். இதுல 2 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க நீங்க எனக்கு கம்யூனிகேட் பண்ணாதான் நம்பர்ஸை குரூப்ல ஆட் பண்ணிட்டு டேட்டாஸ் அனுப்ப முடியும். என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்ல முடியும். அதே மாதிரி கனிமொழி எனக்கு இன்னும் சொல்லல எந்த சாப்டர்ல இருந்து அப்படிங்கிற அந்த பிளான் வந்து இன்னும் சொல்லல. கனிமொழி முடிச்சாச்சுன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். காமிக்கிறேன் 8th கொஸ்டின் காமிக்கிறேன். லாகின்ல இருங்க புவனேஸ்வரன். இவங்க எழுதிக்கிறட்டும், மித்தவங்களாம் எழுதிக்கிறட்டும். ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும்னா லாகின்ல இருங்க. So 8th question. 8th question answer Bhuvaneswaran. Question only, sir. 8th question. எழுதிக்கங்க. இப்ப இன்னொரு ஆள் யாரோ 9th கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. லாகின்ல இருங்க. நைன்த் ஆன்சர் கிளமண்டினா. லாகின்ல இருங்க. புவனேஸ்வரன் முடிச்சாச்சா? Sir, last line, sir.
ஓகே ஓகே. மிருத்துலா அப்படியே லாகின்ல இருங்க, நம்பர் சாட் பண்றேன். ஃபினிஷ் சார். ஓகேப்பா. 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் கிளமண்டினா எழுதிக்கங்க. ஜோயல் வெயிட் பண்ணுங்க. ஜோயல் 9th கொஸ்டின் எழுதிக்கங்க. இது 9th கொஸ்டின் எழுதிக்கங்க. மிருத்துலா அந்த நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது, உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஜோயல் இது எழுதிட்டீங்களா? 10th கொஸ்டின் ஆன்சர் கிளமெண்டினா எழுதிக்கங்க. 10th கொஸ்டின் ஆன்சர். கனிமொழி லாகின்ல இருங்க. கிளம்பட்டினா இது எழுதிட்டீங்களா? லெவன்த் கொஸ்டின் ஆன்சர் கனிமொழி எழுதிக்கங்க. ஓகேப்பா, ரிமைனிங் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். டெஸ்ட் டைமிங் 4 o'clock வாட்ஸ்அப் குரூப்ல கொஸ்டின் வரும். சொல்யூஷன் எழுதிட்டு ஆன்சர்ஸ் ஏபி மட்டும் மார்க் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லயே ரிப்ளை பண்ணிடணும். கனிமொழி சார். ராஜா சார். சார் சொல்லுங்க சார். க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார்.